ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி ரொம்ப சிம்பிளா அதே சமயத்தில் ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இட்லி அப்படின்னாலே சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். ஆனால் இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ஒரு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு முடி மற்றும் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வை கொடுக்கும். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய josorganic.com என்ற வெப்சைட்லையோ இல்லைனா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்ததான் 7 பச்சை மிளகாய், 3 சின்ன துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாயினுடைய காரம் தான். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் உடச்ச கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த உளுந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இப்போ 1/2 கப் தேங்காய் துருகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கின பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வரும்பொழுது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் 2 பெரிய தக்காளி பழம். தக்காளி பழத்தினுடைய டேஸ்ட்டு தான் இதில் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மணக்க சுவையாக குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி வந்து கூட கேட்டு வாங்கியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் இட்லி இந்த குருமா மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். சும்மாலாம் சொல்லலை, ஒரு முறை நீங்கள் இந்த அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.